குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஒரு பொருளால கேன்சர் வருமா? பீச்சு, திருவிழா, மால் இப்படி எங்கே போனாலும் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். அதை தவிர்க்கவே முடியாது. அதுலேயும் சில ஸ்நாக்ஸ் கலர்ஃபுல்லாக, ரேட்டு கம்மியாக, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும்? அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த காட்டன் கேண்டின்னு சொல்லக்கூடிய பஞ்சு மிட்டாய். இந்த பஞ்சு மிட்டாயை லேசாக எடுத்து வாயில் போட்டோன்னா சும்மா உருகி உள்ளே போகிறப்போ சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். இதில் வெறும் சுகரும் கொஞ்சோண்டு கலரிங் ஏஜென்ட்டும் மட்டும்தான் இருக்குது. அதனால உடல் நலத்துக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்மளும் அதை வாங்கி சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த காட்டன் கேண்டியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நிஜமாலே சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான். பாண்டிச்சேரியில் உணவு பாதுகாப்பு துறையினர் இந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கும் இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் இந்த பிங்க் நிறத்தை கொண்டு வரதுக்காக அவங்க உபயோகிக்கக்கூடிய இந்த கலரிங் ஏஜென்ட் கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணாததுன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் FSSAIன்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லதா இருக்கும். அந்த FSSAI அப்ரூவ் பண்ணாத கலரிங் ஏஜென்ட்டை தான் இவங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இவங்க சோதிச்ச பஞ்சு மிட்டாயில பெரும்பாலும் ரோடமின் B எனப்படும் கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலரிங் ஏஜென்ட்டை பெரும்பாலும் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லாட்டி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஊதுபத்திக்கு கீழே இருக்க குச்சியில் கலராக இருக்குமே, அந்த கலர் இந்த கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் வர வைக்கிறது. இந்த ரசாயனம் கலந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரல் பாதிப்பிலிருந்து கேன்சர் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆபத்தை உணர்ந்த உணவு பாதுகாப்பு துறையினர் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. மேலும் பேன் பண்ண இந்த கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றவங்க மேல நடவடிக்கையும் எடுத்துட்டு வராங்க. இதனை தொடர்ந்து தற்போதைக்கு பாண்டிச்சேரியில பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்டதும் நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது மோஸ்ட்லி இந்த காட்டன் கேண்டி எல்லாம் சேல் பண்றது நார்த் இந்தியன்ஸ் தான். இவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கு ஹைஜீன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டை தான் நம்ம அதிகமா வைப்போம். இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண உணவு பாதுகாப்பு துறையினர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வட மாநிலத்தவருக்கு இதோட டேஞ்சரே புரியல, விலை கம்மியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கலரிங் ஏஜென்ட்டை வாங்கி யூஸ் பண்றாங்க. அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளும் இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இதை பத்தின போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுமே தவிர முழுக்க முழுக்க வடமாநிலத்தவர் மேல பழி போடுறதுல நமக்கு எந்த பயனும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.